நண்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா பழனி கோயிலில் வந்து வேகன்சி வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்களா 3/12/2024 வந்து பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்களா மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்களா இந்த ஜாப் பழனி கோயில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் டேட் முடிஞ்சது, இன்னும் 5-6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்களா இதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பார்த்திங்களா 38-39 வகையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்களா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் இது மாதிரி ஜாப்ஸ் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வரும். நம்ம வந்து பார்த்திங்களா வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். இளநிலை உதவியாளர் வந்து பார்த்திங்களா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்களா 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா 10th படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்களா 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் சேலரி தான் 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் 10th ஈக்குவலாக படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சத்திரம் காப்பாளர் வந்து பார்த்திங்களா 16 வேகன்சி. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் சேம் தான். அடுத்து வந்து பார்த்திங்களா சுகாதார மேஸ்திரி, இது 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்களா 15,900 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மஸ்ட் டு பி அப்ளை. நீங்கள் வந்து பார்த்திங்களா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு தான் போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்களா டவுட் கேட்குறீங்க. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் இன்ஜினியர் படிச்சுக்கிறேன், நான் வந்து பார்த்திங்களா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சுன்னா இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அதுவும் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்கோ அது மட்டும் நல்லா கிளியராக வந்து பார்த்திங்களா படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்களா இன்னொன்று சுகாதார மிஸ்திரி வந்து பார்த்திங்களா உப நிறுவனம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேம் சேலரி. அடுத்து பார்த்திங்களா உப கோயிலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்களா சேம் சேலரி. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. பூஜை காவல் வந்து பார்த்திங்களா உப கோயிலில் ஒன்று. இதுக்கு வந்து பார்த்திங்களா சேலரின்னு பார்த்திங்களா 11,600 36,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. மலை கோயிலில் வந்து பார்த்திங்களா இது காவலுக்கு வந்து பார்த்திங்களா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்திங்களா 15,900 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களில் காவலுக்கு வந்து பார்த்திங்களா 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது சேலரின்னு பார்த்திங்களா 11,600 36,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்களா 2 டைப் கொடுத்துருக்காங்க. மலை கோயிலுக்கு உபகோயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலை கோயிலில் வந்து பார்த்திங்களா 57 வேகன்சியும் உபகோயிலில் 104 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்களா 15,900 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க மலை கோயிலில். அடுத்து வந்து பார்த்திங்களா உப நிறுவனங்களில் வந்து பார்த்திங்களா வேலை செய்கிறவங்களுக்கு 104 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்களா 10,000 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு தான் போக சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்புக்கு இதுக்கு வந்து பார்த்திங்களா 2 வேகன்சி. இதுக்கு அதே சேலரி தான் 10,000 31,500 வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. உதவி யானை மவுத்தர்னு சொல்லி உபகோயிலில் ஒரு வேகன்சி இருக்குது. 11,600 சம்பளம் கொடுக்காதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா 36,800 இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்களா யானைக்கு ஒரு சில லாங்குவேஜ் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுகாதார ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா உபகோயிலில் ஒரு வேகன்சி இருக்குது. 35,600 தான் ஹையஸ்ட் சேலரி. 35,600 1,12,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சானிடரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இது நம்ம 14 வகையும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 252 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 15ஆவது பார்க்கலாம். உதவி பொறியாளர் வந்து பார்த்திங்கன்னா இது தொழில்நுட்ப காலி பண்ணியிருக்காங்க. உதவி பொறியாளர் மின்னணுவியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 36,700 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1,16,200. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன்ஜினியர் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி படிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. ஈசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதவி பொறியாளர் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு சேம் சேலரி தான் 36,700 1,16,200. இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர்னு சொல்லியிருக்காங்க. மின் சொல்லி ஒரு வேகன்சி இருக்குது. இல்லை இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 35,900 1,13,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைலுக்கு ஒரு வேகன்சி. இது 35,900 1,13,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் மெகட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு 35,900 1,13,500 சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் மெகட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர் இயந்திரவியல் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. இது 20,600 65,500 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. இது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் படித்தவங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள். இது டிப்ளமோவுக்கான ஜாப்பு. அதனால் டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 20,600 65,500 சொல்லியிருக்காங்க. அதே தொழில்நுட்பத்தில் வந்துங்க இயந்திரவியல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேகன்சி. இது மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் 20,600 65,500 இருக்கிறேன். கணினி இயக்குபவர் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி. லெவல் 27 வந்து பார்த்திங்கன்னா 20,600 65,500 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக தொழில்நுட்ப இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. மஸ்டர் பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. வின்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8 வந்து பார்த்திங்கன்னா 16,600 52,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எல்லாமே அப்ளை பண்ண தெரியாதவங்க இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள். நான் வந்து மேலே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். இது பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி இருக்குது. 16,600 52,400 வரைக்கும் இதுக்கு ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா மெகட்ரானிக்ஸ் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பர் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஐடிஐ படிச்சிருக்கணும். ஹெச்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஐடிஐ படிச்சிருக்கணும். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,600 57,900 கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்குங்க. லைட் வெஹிக்கிள் அப்படி இல்லைன்னா ஹெவி வெஹிக்கிள் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 30 வேகன்சி இது வரைக்கும் பார்த்தா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியர் கொடுத்துருக்காங்க. இது அகம ஆசிரியர் அர்ச்சகர் பணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 35,900 1,13,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் இந்து ரிலீஜனாக இருக்குன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் அகம ஆசிரியருக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்துறை கல்வியினர் வந்து பார்த்திங்கன்னா அத்தியான பட்டார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோயிலில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு 17,900 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேதம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்கிறதுக்கு படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் உபகோயிலில் 2 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16,600 36,800 வரைக்கும் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஸ்டூபி ரீடு தமிழும் இங்கிலீஷும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் இந்த ஜாபுக்கு தேவையில்ல. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. தவில் உபகோயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வேகன்சி இருக்குது. சம்பளம்னு பார்த்திங்கன்னா 17,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரம் தவில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி அதுக்கு ஸ்கூல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5 வேகன்சி இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 13 கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்து 296 பார்த்துருக்கோம். இது மட்டும் பார்த்திங்கன்னா 13 பார்த்துருக்கோம். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலிமா 5/12/2024 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அந்த தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 அப்ளை பண்ணி சொல்லியிருக்கீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இது நீங்கள் உடனடியாக இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியல நம்ம சேனலை பற்றி. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய் பாருங்கள், எக்கச்சக்கமான ஜாப் இருக்குது, நிறையா ஜாப் இருக்குது. நிறைய சேனல் வராதெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.